வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அமேசான் எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு செம்மையான நிறுவனம் தான். இந்த அமேசான்ல நமக்கு வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் விர்ச்சுவல் ஹோம் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பயுமே விர்ச்சுவலா பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் தராங்களா ப்ரோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா தராங்க. பட் ஆனா அது நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆமா, ஸோ அதுதான் விஷயமே கூட. இதுல அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ அமேசான் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜோகோ, அமேசான், HCL இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லா பேருமே வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் தான் வேலையை வைப்பாங்க. சனியும் ஞாயிறும் உங்களுக்கு லீவ் தான் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா நீங்க பார்க்கறனால அப்ராக்சிமேட்லி இதுக்கான சம்பளம் 24,500 ரூபாயும் இன்டர்நெட் அலோன்ஸ். ஏன்னா அந்த வேலைகள் பார்க்கறதுக்கு இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப மஸ்டா உங்களுக்கு தேவைப்படும் அன்லிமிட்டடா. ஸோ அதனால மந்த்லி இன்டர்நெட் அலோன்ஸா பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் தனியாக உங்களுக்கு அடிஷனல் சார்ஜா தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகளை நீங்க வீட்டில் இருந்தே பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பக்காவான வேலை வாய்ப்புகள் தான். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்டா அமேசான் அஃபிஷியல் கரியர் பேஜ்ல இருந்தே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அமேசான் அசோசியேட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ இது அமேசானோட அஃபிஷியல் கம்பெனியே நமக்கு டைரக்டா ஹையர் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் தான். அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியில டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ML டேட்டா ஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் இப்போ வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. உடனே பெருசா நீங்க பயப்படணும் ப்ரோ, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, இவங்க எல்லாம் கேட்கறாங்களே அப்படின்ட்டு. பேசிக்கா நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்படி ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேலைகள்ல சேர்ந்த மொதல் 45 நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் தான். ஸோ அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க. ஸோ இது அமேசான்ல AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா வேர் ஹவுஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை நீங்க கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டேட்டா எல்லாத்தையுமே நீங்க எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓரியன்டா நம்ம என்னென்ன மாதிரிலாம் கன்சிஸ்டன்ஸா போகுது ஸோ அப்படின்றத நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஸ்டேட் வைஸ்மே ரெக்ரூட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பிளஸ் ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா எல்லாமே இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விர்ச்சுவல், அதாவது வீட்டில இருந்து பார்க்கக்கூடிய வேலைகள் தராங்க. வாரத்தில் 5 நாள் தான் வேலை. ஓகே, ஸோ இந்த வேலைகள் பாத்தீங்க அப்படின்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்றதுனால உங்களுக்கு தெரியும். ஸோ ஒர்க் ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலான ஷிஃப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னால கண்டிப்பா வேலை பார்க்கறதுக்கு நல்ல சிஸ்டமோ இல்ல லேப்டாப்போ இருக்கணும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்க்கான அலோன்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதனால ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்நெட் அப்படின்றத நீங்க கண்டிப்பா இழுத்துக்கணும். சோ அது ரொம்ப ரொம்ப மெயின் அப்படின்றமே சொல்லிருக்காங்க. நீங்க வாரத்துல 5 நாட்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சனியும் ஞாயிறும் லீவு அப்படின்றமே அவங்க சொல்லிருக்காங்க. மெயினா இந்த வேலைகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ப்ராடக்ட்டோட ஸ்டோரேஜ் பிளஸ் அது எந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் கண்டிப்பா இருக்கணும். சோ அதே மாதிரிக்கே இந்த எக்ஸல் டைப்பிங் இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட் டைமிங் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 9 hours, அதுல 1 hour லஞ்ச் டைமா நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். மீதி 8 hours நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வாரத்துல 5 நாட்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ 2 நாள் எப்பயுமே ரொட்டேஷனல் டேவா உங்களுக்கு லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரிக்கே எவ்ரி 3 ல இருந்து 4 மாசத்துக்கு பிசினஸ் ரெக்யூர்மெண்டா நீங்க ஹெட் ஆஃபீஸை போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ்ல போய் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கேரி பண்ணிட்டு ஒரு 2 நாள் ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணிட்டு திருப்பி நீங்க வீட்ல இருந்தே உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு 4 to 3 months எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. மெயினா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்துல வெப் கேமரா அப்படின்றது கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதை படிச்சு பார்த்தாலே தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபிளெக்சிபிலிட்டி தரப்படுது. இன்டர்நேஷனல் கம்பெனி அமேசான்றது. ஸோ அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. சேலரியுமே நல்ல சேலரி தான். வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் தான் வேலை. அதே மாதிரி கெரியர் டெவலப்மெண்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தரப்படுது. ஒரு வேலை நைட் ஷிஃப்ட் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அப்படின்னா அதுக்கான தனிப்பட்ட அலோன்ஸ் அப்படின்றதுமே உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா கம்மி தான் நைட் ஷிஃப்ட் அப்படின்றது. பட் ஒருவேளை இருந்தா மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ரெஸ்யூம், ஆன்லைன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான இன்டர்வியூ இருக்கட்டும், வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்க விர்ச்சுவலா வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம். ட்ரைனிங் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆன் போர்டு நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாமே மெயில்ல மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் தான் முக்கியம். ஓகே, நம்மள அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே இந்த மாதிரிலாம் இருக்கும். டீல்ஸ்லாம் போட்டு
போட்டிருப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எண்டுக்கு கடைசிக்கு நீங்கள் வந்துருங்க. வந்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு பாட்டம் ஒரு டேபிள் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் பாட்டமில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேபிள். இங்கே வந்து உங்களுக்கான லிங்க் கிளிக்கர் கொடுத்துருக்கேன்ல, எஸ். அதனால நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே கடைசியாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க எண்டுக்கு. ஸோ எண்டுக்கு மேலே தான் எப்பவுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கர்ன்ட்டு, அதை தொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதில் அப்படியே வந்தீங்கனாலே லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன லைஃப் இன்சூரன்ஸ் வேறு ஆர்டிகல் இருக்குது நீங்கள் பயப்பட வேணாம், சும்மா ஜஸ்ட் ஆர்டிகல் தான். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பேராகிராஃபுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியுது பார்த்தீங்களா, எஸ். இந்த கிளிக்கரை நீங்கள் வந்து தொடுங்க. தொட்ட உடனே ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள் இதே சேம் பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை இப்போ நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்க. இப்போ எனக்கு செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சா, முடிஞ்சு எனக்கு வந்து இப்போ லைட்டாக நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படியே ஹோம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு மேலே எனக்கு கிளிக்கர் அப்படின்றது அகைன் திருப்பி தெரியுது. ஓகே, நான் இப்போ இதை வந்து டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த அமேசானோட அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து இதுதான் இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க, டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்து அசோசியேட் வேலை வாய்ப்புகள். ஓகே, இதில் எங்கே ப்ரோ விர்ச்சுவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கே போட்டிருக்குன்னு கேட்பீங்களா? ஸோ கரெக்டாக தான் கேட்குறது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாப் டீட்டெயில் அப்படின்னு போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு நிறையா ஸ்டேட்ஸ் வந்து ஹையர் வந்து பண்ணுறாங்க. இதில் ஆந்திர பிரதேஷ், மும்பை ப்ளஸ் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா ஸ்டேட் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அப்படின்றது சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே வந்து விர்ச்சுவலாக இந்த ஜாபை வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். இந்த இடத்துல அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோ கலர் பட்டன் தெரியுதுல, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய அமேசானோட நெக்ஸ்ட் அசோசியேட் பேஜ்க்குள்ள வந்து வரும். ஸோ நீங்க நார்மலா அமேசான்ல நீங்க வந்து ஜிமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடியை வச்சு உள்ள போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்னா நீங்க வந்து லாகின் வித் கூகுள் கொடுத்து உங்க கூகுள் ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூம் டீடைல், அட்ரஸ் இது எல்லாமே கேட்பாங்க, பேன் கார்டு நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்க வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே வந்து உங்களோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, குறிப்பிட்ட எம்பிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மெட்டா அதையுமே வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்ற கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஸோ நீங்க இந்த மாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ சரியா நீங்க அப்ளை பண்ணது 2 வாரங்கள் ஆகுங்க. இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா உடனேலாம் உங்களுக்கு மெயில் வந்து வராது, மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா ரிஜெக்ட் ஆயிருப்ப. ரிஜெக்ட் அப்படின்னாலுமே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானை பொறுத்த வரைக்கும் மெயில் வந்து பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க மற்ற கம்பெனிஸ் மாதிரி. ஸோ அதனால வந்து நீங்க இன்கேஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கான இந்த டைம் இந்த டேட்ல விர்ச்சுவல் ஆன்லைன் மூலமா வெப் கேமரா மூலமா இன்டர்வியூ வந்து நடக்கும், ஸோ எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நெக்ஸ்ட் மெயில் ஸ்டெப் அப் மெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க இதில் வந்து செலக்ட் ஆயிட்டீங்க, அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்லையுமே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து எல்லா வேலைகளுக்கும் நார்மலா நீங்க வந்து போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் இருக்கக்கூடிய செயின் லிங்க் வந்து இதுதான். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க, வேலைகளை நீங்க வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல். இதே மாதிரிக்கே நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம சேனல்ல போறோம், பார்க்காதவங்க பாருங்க, அப்ளை பண்ணாதவங்க மறக்காம அப்ளை வந்து பண்ணிருங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.